நாமல் ராஜபக்ச மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அயல் நாட்டிலிருந்து ஏதாவது ஒப்புதல் பெற வேண்டுமா? இப்போது நீங்கள் கூறிய விசாரணை என்று கூறிய பின்னரே அவர்கள் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டத்தை துணிந்து செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு ஒரு பிழையையும் சரியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் மீண்டும் ஒரு முறை இந்த அரசை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகவியலாளராக எச்சரிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. 2018 ரணிலும் மைத்திரியும் விட்ட மைத்திரி அந்த இடத்தில் தவறுவிடவில்லை. ரணில் விக்ரமசிங்கே, ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆசை இருக்கலாம். தான் இருக்கின்ற போதே நாமல் ராஜபக்சே ஜனாதிபதியாக வேண்டும் என்கின்ற ஆசை ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இருக்கலாம். அவ்வாறு பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தத்திலே இந்த நிலைமை என்பது மிக மோசமான ஒரு சூழ்நிலை அடைவதற்குத்தான் அதிக சந்தர்ப்பங்கள் இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்றன. அனுரகுமார திசாநாயக்க எல்லாவற்றையும் சாதாரணமாக கடந்து செல்ல முற்படுவாராக இருந்தால் அது அவருடைய அரசியலினுடைய ஒரு கருப்பு பக்கமாக மாறும் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த போராட்டத்திலே பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பல விடயங்கள் மறைந்ததாக இருந்திருக்கின்றது. சில விடயங்கள் பின்னர் தான் அவை ஊடக பரப்பிலும் கேமராக்களிலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு பார்க்கின்ற போது பெண்ணொருவர் குறிப்பிடுகிறார், நாங்கள் உணவு பொட்டலங்களுக்கும் சில பானங்களுக்கும் தான் இங்கே வந்தோம் என்று. அதைவிட அங்கிருந்த இளைஞர்கள் பலருடைய ஆதங்கம் அல்லது அவர்கள் வெளிப்படுத்திய விதம் எல்லாம் அவர்கள் ஒரு சாதாரண நிலையிலிருந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியது போன்று இல்லை. அவர்கள் ஆக்ரோஷமாகவும் மிகவும் ஒரு ஆதங்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் கத்துகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது அவர்கள் பலரும் கூறுகிறார்கள் அவர்கள் சாதாரணமாக கத்தவில்லை. அங்கிருந்த சில வீதி தடைகளை அகற்ற முற்பட்ட போது அதன் மீது ஏறி இருந்தவர்கள், வீதிகளில் கத்துகிறவர்கள் எல்லாம் ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்ட நிலையில் கத்துகிறார்கள். அந்த கத்தல்களில் கதறல்களை எல்லாம் பாருங்கள், யார் இவர்கள் என்று உங்களுக்கு புரியும். அவ்வாறுதான் இன்றைய கூட்டத்திலே நாமலை பார்க்க சென்ற கூட்டம் இருக்கிறார்கள். நாமலை பார்க்க சென்றவர்கள் எவ்வாறு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் என்று பல வீடியோக்கள் இருக்கின்றன. இப்போது நீங்கள் அதனை பாருங்கள். උදේම ගාලා ඉල්ලේ මොනවද කියන්නේ? අපි වයින් වාචන පනමදියක් වයින් වාචන පනමදිය අපි පන දීපු යකෝ අපි පන දීපු අවුදායි නයි වල්ලා අපි පන දීපු ඒව තමයි වයින් වාචන පන දීපු